ஹாய் ஷுவர்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்போட ஒன் ஷாட் தான் சீக்ரெட் மேரேஜ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் அக்கா பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல. சாரி. 1 வீக்காக சாரி 1 மந்த்தாகவே வந்து நான் சரியாக வீடியோஸ் போடலை. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். நான் இந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன். ஓகேவா? இப்போ வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு குட்டி இன்ட்ரோவோட போயிடலாம். உங்களுக்கும் ஆரம்க்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. ஆனால் யாருக்கு வந்து காலேஜ்லேயோ யாருக்குமே வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆனது தெரியாது. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து லில்லி, லுப்னா. ஓகேவாடா? இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஓப்பனிங் சீனில் ஆரம்தான் இவ்வளோலாம் பார்த்துட்டு நானும் காலேஜுக்கு லேட்டாக போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கீ எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு கண்டாலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த வீட்டில் ஃபுல்லாக ஆரம் இல்லை. அவரோட ரூமுக்கு போய் பார்க்குறீங்க. மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நான் 2 பேரும் தனித்தனி ரூமில் தான் இருக்கீங்க. அவரோட ரூமுக்கு போய் பார்க்குறீங்க. எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. அவர் ஆளையே காணோம். போயிட்டானா? இன்றைக்கும் போயிட்டானா? இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்டு லுக்னா வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு அவளை பிக்கப் பண்ணிவிட்டு, என்னடி காலங்கத்தாலே மைண்ட் அப்செட் போல் இருக்கு அப்படிங்கிறா. ஆமாண்டி, இன்னுக்கு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கூட அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இறங்கிடா. 2 பேரும் காரில் தான் போகிறீங்க. லில்லி வீட்டுக்கு போய் அவளையும் போய் பிக்கப் பண்ணிக்கிறீங்கடா. இப்போ 3 பேரும் காலேஜ் போயிடுறீங்கடா. கரெக்ட் டைம் போயிருப்பீங்க. அப்போ லுக்னா தான், ஏய் ஒயன், எனக்கு ரொம்ப பசிக்குதுடி, நீ வர காலையில் நேரத்துலேயே வந்துட்டு நான் சாப்பிடவே இல்லைடி, ப்ளீஸ் கேண்டீன் போகலாமா அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு வேணாம், இப்போ தான் கரெக்ட் டைம் காலேஜ் வந்திருக்கோம், தயவு செஞ்சு கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துடலாம், அந்த ப்ரொஃபஸர் மட்டும் பார்த்தா என்னை கொன்றுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ லில்லி இருந்துட்டு, ஏய் உன்னோட ஹஸ்பண்ட் தானடி, உனக்கு செடியூஸ் பண்ண தெரியாதா அப்படிங்கிறா. அந்த அளவு எனக்கு தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது செடியூஸ் பண்ண தெரியாதா, நீங்கள்லாம் ஒரு பொண்டாட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, எனக்கும் அந்த டவுட் இருக்குது, எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கடா. அப்போ அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு, சரி சரி வா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கேன்டீனில் போய் உட்காந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, ஆமாம் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் எடுத்து பார்க்குறீங்க. அச்சோச்சோ, ஏய் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, வந்து தொலைங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே அந்த காலேஜோட கிளாஸ் ரூம் தேடி போகிறீங்கடா. அங்கே போய் பார்த்தா ஆரம் அப்படியே டெரராக நின்றுட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்காருடா. நீங்கள் 3 பேரும் போயிட்டு அப்படியே நின்றுட்டு பார்க்குறீங்க. சார் மே கம்மிங் அப்படிங்கிறீங்க. அப்போது ஆரம் திரும்பி பார்த்துட்டு, இதுங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு முறைச்சிட்டே இருக்காருடா. நீங்கள் வந்துட்டு, சார் சாரி சார் சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய்ஸ் எல்லாமே நடுங்குது உங்களுக்கு. அப்படியே கேட்குறீங்க. அப்போ ஆரம் இருந்துட்டு, அப்படியா, உங்களுக்குலாம் ஸ்டடீஸ்க்கு விட சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. சார் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு, கோ டு யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, அப்பா விட்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த உங்களோட பிளேஸ்க்கு போய் உட்காந்துக்கிறீங்கடா. சென்டர் பெஞ்சில் தான் உட்காருவீங்க. எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சில் உட்கார மாட்டீங்க, ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார மாட்டீங்க, சென்டரில் தான் உட்காருவீங்க. அப்போ போய் எங்கள் உட்காந்துட்டு கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கடா. அப்போ ஆரம்பம் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் மும்முரமாக நோட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லோரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மல் ஆயிடுறாருடா. நார்மல் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் லூனாவை பார்த்து கேட்குறீங்கடா, என்னடி சம்ஸ்லாம் முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் இருந்துட்டு, எங்கடி முடிக்கிறது, உன் புருஷன் புரியுற மாதிரியா நடந்துறான், ஒரு சம நடத்தி போட்டு ஃபுல் சமயம் நம்மளையெல்லாம் போட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அப்படின்னு இருந்துட்டு, ஏய் அதான் கிளியராக தானே சொல்லி கொடுத்தாரு, டவுட் இருந்தால் போய் கேள, அது கூட முடியாது அவனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ லூனா இருந்துட்டு, ஆமாம் போய் கேட்டுட்டு அப்படியே முறைக்காமல் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் மறுவேலை போடி, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாடா. பண்ணி இருந்துட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. எல்லாம் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பம் பார்க்குறீங்க. அவர் வந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. இதை என்ன பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை ரப் பண்ணிட்டு பார்க்குறீங்க பாருங்கள். அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இருந்துட்டு, என்ன இது புதுசாக இருக்குது, என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளார நினச்சிட்டு அப்படியே குமிஞ்சிக்கிறீங்கடா. அன்றைக்கி கிளேஸ் அப்படி தான் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுதுன்னா 3 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி காலேஜ் விட்டு வெளியில் வர்றீங்க. ஆரம் வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குன்னா லேட்டாக தான் வருவார் வீட்டுக்கு. நீங்கள் 3 பேர் வந்து பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போய் ஏறுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லூனா கையை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டு
அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "ஏய் வாடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு சீட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. லில்லியோட பாய் ஃப்ரெண்டும் அவங்கள கூட்டிட்டு போய் இன்னொரு சீட்ல உட்காந்துக்கிறாங்க. "ஆமா, எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு என்ன வெறுப்பேத்துறதுக்கே பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் முன்னாடி நிக்கிறீங்கடா. அப்ப வந்து அந்த பஸ்ல கொஞ்சம் பேட் பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஏறுறாங்க. அவங்கள பார்த்துட்டு, "ஐயோ! இன்னைக்கு வந்துட்டானுங்களா? இவனுங்களோட தொல்லை தாங்க முடியல ஆண்டவா!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறீங்க. அதுல ஒரு பையன் அவங்க கிட்ட வந்து நின்னுட்டு, "என்ன வயன்? காலேஜ் முடிஞ்சிருச்சா?" அப்படிங்கிறான். அப்ப நீங்க இருந்துட்டு, முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன வேணும் உனக்கு?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்ப அவன் இருந்துட்டு, "ஒண்ணும் இல்ல. உன் கூட கொஞ்சம் பேசலாமே" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஷோல்டர்ல வந்து அப்படியே கை வைக்கிறான்டா. அப்ப நீங்க அவன பார்த்து முறைச்சிட்டு, "கைய எடு" அப்படிங்கிறீங்க. அவன் வந்து ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டே இருக்கான்டா. அப்ப பார்த்தீங்கன்னா, பலார்ன்னு ஒரு அப்பு விழுகுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல ஆரம் நிக்கிறாரு. "இவரா? இவரு எப்ப இங்க வந்தாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்கடா. அந்த கீழ விழுந்திருப்பான்டா அடி வாங்கிட்டு அந்த பையன். அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்னுட்டு, "யார்றா? எவன்டா என்ன அடிச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறான். ஆரம் தான் நின்னுட்டுருக்காரு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, லூனாவும், லில்லியும் அப்படியே எந்திரிச்சு நின்றுருப்பாங்க பாய் ஃப்ரெண்டோட ப்ரொஃபஸர பார்த்துட்டு. "என்னது இவரு இங்க நிக்கிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பயத்திலே எந்திரிச்சு நின்றுருப்பாங்கடா. இந்த பக்கம் ஆரம் தான், "என்ன பண்ணிட்டுருக்க? பப்ளிக் பிளேஸ்ல லேடீஸ் கிட்ட எப்படி பழகணும்னு உனக்கு தெரியாது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது நீங்கள் தான், "இவர் அடிச்சாரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே ஷாக்கில் நின்றுட்டுருக்கீங்கடா. அப்போது நீங்கள் திரும்பி ஆரம்ப பார்க்குறீங்க. அவ்வளோ கூல் ஃபேஸாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. கை கால் அப்படியே ஷிவர் ஆகுது. ஐயோ! இதுக்கு இவன் இப்படி அடிச்சான். ஐயோ! நம்மளே அடிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடயே நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் இருந்துட்டு, "உனக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக வர தெரியாது. சீட்ஸ் இருக்குல்ல, போய் உட்காரலாம்ல, நின்னுட்டே தான் வரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, "இல்லை சார், அது வந்து நான் உட்காரலாம் சார் போனேன். அவன் வந்து இந்த மேலே கை வச்சிட்டான் சார், எனக்கு தெரியல சார்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்றீங்கடா. அப்போ ஆரம் பார்த்துட்டு, "சரி போ, அப்படி காரில் போய் ஏறு" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு, "இல்லை சார், நான் பஸ்லேயே வந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம் வந்துட்டு, "போ ஏறுன்னு சொன்னேன்" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து டக்குனு போய் காரில் போய் உட்காந்துக்கிறீங்கடா. உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஆரம்ப பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும் மனசுக்குள்ளே. எப்போவுமே வந்து உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக தான் நடந்துப்பார், ஓகேவா? நீங்களும் போய் காரில் போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு பார்க்குறீங்க, ஆரம் வந்து அப்படியே எதுவுமே பேசல. அவ்வளோ கூல் ஃபேஸோடய வீட்டுக்கு வராருடா. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து பார்க்குறாரு. நீங்கள் இந்த ஹால்லேயே தான் அப்படியே ஷாக்கோடய உட்காந்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு, "ரெஃப்ரெஷ் ஆகலையா?" அப்படிங்கிறாரு. இந்த போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகுறீங்கடா. இந்த பக்கம் ஆரம் போய் குக் பண்ணி வச்சுட்டு அவர் போய் தூங்கிடுறாரு. நீங்கள் பாட்டுக்கு இப்போ வந்து பார்க்குறீங்க, அவர் குக் பண்ணி மட்டும் வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு, "ஐயோ! நல்ல வேளை சமைச்சானே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் சாப்பிட்டு நீங்களும் போய் தூங்கிடுறீங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகவே உங்கள் ஃபோன் அடிக்குது. லில்லி தான், "ஹே ஒயன், என்னடி பண்ணுற? இன்னுமாடி எந்திரிக்கல? நாங்கள்லாம் காலேஜே வந்துட்டோம்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. "எது காலேஜ் போயிட்டீங்களா? மணி என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. மணி 9:30. "ஐயோ! 9:30 மணி வரைக்குமா தூங்கிட்டோம்? நைட்டு லேட்டாக தூங்கினது தப்பாக போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசர அவசரமாக கிளம்பி அப்படியே அறக்க பறக்க போகிறீங்க பாருங்க. அங்கே போய் பார்த்தா லூனாவும் லில்லியும் முன்னாடியே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்கடா. நீங்கள் மட்டும்தான் லேட்டு. ரெகுலராக நடக்கிற மாதிரி ஆரம் கிளாஸு. அவர் பார்த்துட்டு, இன்னைக்கு என்ன மேடம் மட்டும் லேட்டாக வந்திருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சீக்கிரமாக வந்துட்டாங்களே, நீங்கள் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர்றீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்டா, நீங்கள் வீட்டில் இருந்தால் லேட்டாக தான் கிளம்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த கொஷின் கேட்குறாரு. இப்போ நீங்கள் இருந்துட்டு, "சார் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது, அதான் படுத்து தூங்கிட்டேன், சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு, "ஃபீவரிஷா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து உங்கள் கிட்ட வராருடா. உங்கள் கிட்ட வந்துட்டு ரொம்ப க்ளோஸில் வந்து நின்றுருப்பாரு. இந்த சார், கிளாஸ் ரூம் எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயிலே முணங்குறீங்க. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்க்குறாரு. உங்களுக்கு ஃபீவராக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு, "டேப்லெட் எடுத்தியா?" அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, இல்லை சார், இன்னும் எடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு அவரோட பேக்கில் போய் ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து தராரு. நீங்கள் வாங்கிட்டு, ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறீங்க. "போடாத" அப்படிங்கிறாரு. "சார், வாட்டர் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அவரோட வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்துட்டு, "இந்த டேப்லெட்டை போடு முதல்ல" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் போட்டுட்டு,
போட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு தண்ணி வாட்டர் குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில் அவர்கிட்ட நீட்டுறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் வச்சு ரெகுலராக கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் போய் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கீங்கடா. அவர் அதை நோட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியில் போகும்போது உங்களை கூப்பிட்றாரு, ஒயன் கிளாஸ் ரூம் வா அப்படிங்கிறாரு. நீங்களும் கிளாஸ் ரூம் போகிறீங்கடா. அங்கே போய் பார்க்குறீங்க தனி கேபின் மாதிரி இருக்குது. ஆரம்புக்கு வந்து தனியாக ஒரு கேபினே கொடுத்துருப்பாங்கண்ணா, ஏன்னா அவரோட காலேஜ் தான் அது. ஸோ அவருக்கு தனி கேபின் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம்ஸ்லாம் இருக்குன்னாங்க. அங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் காலேஜ் விட்டு போகும்போது கூட எழுப்புறேன், இல்லை மத்தியானம் லஞ்ச் பீரியடில் வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை சார் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஆரம்போட கேபினில் இருக்கிற ரூமில் போய் தூங்கிடுறீங்களா. உங்களுக்கு தூங்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எழுந்திரிக்கிறீங்க, ஒரு 2 hours கழிச்சு தான் எழுந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா ஆரம் வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது, என்ன இவர் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்திரிக்கிறீங்க. இப்போ ஆரம் வந்துட்டு ஏய் என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு இல்லை சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்னாடி உட்காரவும் கொஞ்சம் பயமாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திக்கி திணறீங்கடா. அப்போ ஆரம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே சார் எனக்கு காய்ச்சல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்கடா. அப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்க்குறாரு, உங்களுக்கு ஃபீவர் இல்லை, ஓகே நீ கிளாஸ் ரூம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே பார்க்குறாருடா. நீங்கள் எந்திரிச்சு அப்படியே உங்கள் பேக்கெல்லாம் அப்படியே அள்ளி தாவி எடுத்துகிட்டு போவாங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க. அதை பார்த்துட்டு அவர் சிரிக்கிறாரு. ஐயோ இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த யோசனை பண்ணி பார்க்குறாருடா. நீங்கள் வந்து டேப்லெட் போட்டு அந்த அசதியில் படுத்து தூங்கியிருப்பீங்க. ஆரம்பம் உங்கள் பக்கத்தில் வந்துட்டுடா உங்கள் லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அவர் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு உங்களை. நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ எப்போவுமே எனக்கு கொண்டுக்கிட்டே இருக்குடி நீ, ஃபீவர் வந்தால் இங்கே பாரு இந்த லிப்ஸ் எல்லாம் அப்படியே பிங்கிஷ் ஆகிடுது, உன்னெல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து மறுபடியும் ஸ்ட்ராங்காகவே ஒரு கிஸ் பண்ணுறாருடா. ஒரு 15 minutes பக்கம் போகுது அந்த கிஸ்ஸு, லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அப்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் கலையிற மாதிரி இருக்குடா. அப்போ ஆரம் தள்ளி வந்துட்டு ஓகே 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தள்ளி வந்துட்டு தான் உட்காந்துருப்பாரு. நீங்கள் ஒரு 1/2 hour எந்திரிச்சிருப்பீங்கடா. அதான் நடந்திருக்கும். அதை யோசிச்சு பார்த்துட்டு அவர் லிப்ஸில் கை வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்து பஸ்ஸில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே ப்ரொஃபஸர்லாம் கார் கொண்டு வந்து நிறுத்துவாங்கடா, அங்கே போய் நிற்கிறீங்க. அப்போ ஆரம் வந்துட்டு போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஆரம் காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்கடா. அவர் நேராக ஒரு பொக்கே ஷாப்புக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு ஃப்ளவர் வேணுமா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஃப்ளவரா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு இல்லை சார் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. சரி ஓகே ஏதாவது சாப்பிட்றியா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம் இருந்துட்டு அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறீங்கடா. நைட் டின்னர் வந்து நான் சமைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் ரெஸ்டாரண்ட் போகலான்னு வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்கடா. அங்கே சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு பார்க்குறீங்க. ஆரம் உங்களையும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது ஆனால் உங்களை பார்க்க மாட்டேங்கிறாரு. ஓகேவா, நீங்கள் வந்து அதை நோட் பண்ணுறீங்க. அங்கே சைடு மிரர் இருக்கும்டா, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்போட ஃபேஸ் தெரியும். ஓகேவா, அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதில் தான் பார்த்துருப்பீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டே இருக்கிறத நீங்கள் அதில் தான் பார்த்து நோட் பண்ணியிருப்பீங்க. என்னது எனக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்கடா. அப்போ ஆரம் வந்து சாப்பிட்டாச்சுல கிளம்பலாமா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வர்றீங்கடா. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து உங்களையே தான் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. நம்ம பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கம்முன்னு உட்காந்துருப்பீங்கடா. ஏன்னா மேரேஜ் ஆகி உங்களுக்கு 3 months ஆகுது. இது நாள் வரைக்கும் ஆரம் உங்களை பார்த்தது கூட கிடையாது. உங்களை ஹக் பண்ணதோ உங்களை கிஸ் பண்ணதோ எதுவுமே பண்ணது கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து தெரியலை. ஓகேவா, அந்த மாதிரி தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஆரம் இருந்துட்டு இன்னைக்கு இந்த ரூமில் வந்து படுக்கிறியா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஷாக் ஆகிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஆரம் வந்துட்டு இல்லை இங்கே வந்து உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, என் கூட படுத்துக்கோ எனக்கு அப்படிங்கிறாரு. இல்லை நான் உன்னோட ரூமில் வந்து படுத்துக்கிட்டா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு
இல்ல சார் பரவால்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. "ஒயன் காலேஜ்ல மட்டும் தான் நான் உன்னோட ப்ரொஃபசர் ஓகேவா? வீட்ல கிடையாது" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க இருந்துட்டு, "இல்ல சார் அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குறீங்க. அப்ப ஆரம்பிச்சிருச்சு. "சரி, சரி. ஓகே, ஓகே. நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு வந்து சமைக்கல 2 பேரும் சாப்பிட்டனால, அவரு ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு அவரோட ஸ்டடி ரூம்ல போய் உட்காந்து நாளைக்கு கிளாஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருடா. நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பார்க்குறீங்க, ரூம்ல அவரு இல்ல. "என்ன இவரு குக்கிங் வேலையும் இல்ல, எங்க போயிட்டாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வர்றீங்க பாருங்க. அந்த ஸ்டடி ரூம்க்கு வந்துடுறீங்கடா. அங்க வந்துட்டு பார்க்குறீங்க, ஆரம் பாட்டுக்கு ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு, மேலலாம் ஒரு ஷர்ட்லாம் ஒண்ணுமே போடல. அவரு பாட்டுக்கு நாளைக்கான கிளாஸ்க்கான இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு, "ஐயோ! என்னம்மா இருக்கான். அப்பா சிக்ஸ் பேக்லாம் வச்சு என்ன மசில்ஸ்டா அது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கீங்கடா. அப்படியே அந்த வாசல்லயே நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆரம் வந்து நோட் பண்ணிடுறாருடா நீங்க வந்தத. ஆனா அவர் கண்டுக்காத மாரி அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு வேணும்னே நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைடு எந்திரிச்சு நடக்கிறது அந்த மாரி பண்ணிட்டுருக்காரு. அப்ப நீங்க அவரையே பார்த்துட்டே அட்மையர் பண்ணி பார்த்துட்டுருக்கீங்கடா. உங்களோட கான்சன்ட்ரேஷன்லேருந்து நீங்க விலகிடுறீங்க. நீங்க என்ன பண்றீங்கங்கிறது உங்களுக்கே தெரியல. அந்த மாரி தான் பார்த்துட்டுருப்பீங்க. அப்ப ஆரம் திரும்பிட்டு, "ஒயன் என்ன பண்ற?" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு ஒண்ணுமே பேசல. அப்ப உங்க பக்கத்துல வந்துட்டு அப்படியே ஷோல்டர புடிச்சு குலுக்குறாரு. "ஏய்! இங்க என்ன பண்ற?" அப்படின்ட்டு குலுக்குறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "அ அ அது 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 வந்து சார் ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்ப ஆரம் இருந்துட்டு, "இவ்வளோ நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேடம்?" அப்படிங்கிறாரு. "அ ஒண்ணும் இல்ல சார் உங்கள காணோமே தேடிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. உங்கள புடிச்சு அந்த டோர் இருக்குல்லடா, அந்த ரூம் டோர் அந்த டோர்ல புடிச்சு உங்கள அப்படியே லாக் பண்றாரு. லாக் பண்ணிட்டு, "ம். அப்போ இங்க வந்து நின்னுட்டு இவ்வளோ நேரம் என்ன சைட் அடிச்சுட்டு இருந்த" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "இல்ல இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்குறீங்க பாருங்க. அப்ப ஆரம்பம் இருந்துட்டு உங்க பக்கத்துல வந்துட்டு, "மேடம்க்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படிங்கிறாரு. நீங்க இருந்துட்டு, "இல்ல சார் எனக்கு ஒண்ணும் வேணாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றீங்க பாருங்க. ஆரவோட மூச்சு காத்து வந்து உங்க சீக்ஸ்ல படுதுன்னா, அத நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு, "சார் கொஞ்சம் தள்ளி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திரும்புறீங்கன்னா 2 பேர் லிப்ஸும் அப்படியே மூக்கு இடிச்சிருக்கு. 2 பேர் லிப்ஸுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த டைம்ல வந்து ஆரம்பம் இருந்துட்டு, "கேன் ஐ கிஸ் யூ?" அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. "கேன் ஐ கிஸ் யூ?" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "அ அ அ ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கடா. அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ்ஸுடா. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ்ஸா இருக்கு. உங்களால கொஞ்ச நேரத்துல மூச்சே விட முடியல. அப்ப நீங்க ஆரம் ஷோல்டர்ல அப்படியே டேப் பண்றீங்க. அவரும் நான் வந்துட்டு, "என்ன? என்னாச்சு?" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க இருந்துட்டு, "இல்ல சார், என்னால மூச்சு விட முடியல சார்" அப்படிங்கிறீங்க. அப்ப ஆரம் இருந்துட்டு சிரிச்சுட்டு, "ம். ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலைக்கு கை குடுத்து அந்த டோர்லயே அப்படியே முட்டு குடுத்து நிக்கிறாரு. நீங்க அத பார்த்துட்டு, "சார் நான் போட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப அவர் வந்துட்டு, "வீட்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா வேற ஏதாவது நேம் சொல்லி கூப்பிடு. ஆனா சார்ன்னு மட்டும் வீட்ல கூப்பிடாத" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "என்ன சொல்லட்டும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ நான் ஆரம் இருந்துட்டு, "ம் நம்ஜுன்னு கூப்பிடு. இல்லைன்னா ஆரம் கூப்பிடு. எவ்வளோ இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "ம் ஆரம் கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப அவர் வந்துட்டு, "ம் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. "சார் கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களா? நான் ரூமுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப ஆரம் இருந்துட்டு, "போணுமா?" அப்படிங்கிறாரு. "ம், ம். போணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்துல சொல்றீங்க. வாரம் பார்த்து சிரிச்சுட்டு, "எதுக்குடி பயப்படுற?" அப்படிங்கிறாரு. "இல்ல சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஆரம்பம் வந்துட்டு, "பயப்படாத, ம் நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத" அப்படிங்கிறாரு. ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்மோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்க ஹிப் கிட்ட வருது. இப்போ நீங்க பார்த்துட்டு அவரு ஹேண்டையே பார்க்குறீங்க. அத நான் ஆரம் நோட் பண்ணிட்டு, உங்க சீக்ஸ்ல வந்து அப்படியே கிஸ் பண்றாருடா.
அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் கை போனதை பார்க்குறத விட்டுட்டு திரும்புறீங்க பாருங்க. ஆரம்பம் இருந்துட்டு என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியே உங்களை வந்து க்ரிப்பாக ரேப் பண்ணி பிடிக்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு என்ன பண்ணுறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஆ ஆ அது 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 வந்து நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்டடி முடிகிற வரைக்கும் ஒன்றும் வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு ஓ ஸ்டடி முடிகிற வரைக்கும் ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஆ ஆமாம் சார், நீங்கள் தான் சார் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உங்ககிட்ட நிஜமாக சொன்னேனா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு யோசனை பண்ணி பார்க்குறீங்கடா. ஆரம் வந்து கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸ்டடி முடிகிற வரைக்கும் வேண்டாம்னு வந்து சொல்லியிருக்க மாட்டாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் வேண்டாம் தானே சார் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஆரம் சிரிச்சிட்டு ஆமாம் சொன்னேன், எனக்கு இப்போ வேணும்னு தோணுது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம் இருந்துட்டு அப்புறம் எதுக்கு காலேஜில் அப்படி பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு காலேஜா, நான் நான் என்ன பேசினேன், நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம்பிச்சிருச்சுட்டு நீ ஒன்றும் சொல்லலை, நீ ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ வந்து ஆரம்பி சொல்கிறாரு, நீ லூனாக்கிட்டேயும் லுப்னாக்கிட்டேயும் சாரி லில்லிக்கிட்டேயும் என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு நான் உங்ககிட்ட நிறையா விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள் எதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு என் புருஷன் இன்னும் தொடக்கூட மாட்டேங்கிறாரு, இன்னும் கிஸ் கூட பண்ணதில்லை, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது அப்படின்ட்டு யோசிக்கிறீங்கன்னா, காலேஜில் வந்து நீங்கள் 3 பேரும் கேன்டீனில் சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கும் கேன்டீனுக்கும் நடுவில் கொஞ்சம் தூரம் கேப் இருக்கும். அதில் வந்து ஒரு மரம் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. என் பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. அப்புறம் லில்லியும் என் பாய் ஃப்ரெண்டும் என்னை ஹக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்கடா. அப்புறம் அவங்க 2 பேரும் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லையே, நான் இன்னும் ஃபஸ்ட்டு கிஸ் கூட பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் என்னடி சொல்கிற, கல்யாணமாகி 3 மாதம் ஆகுதுடி, இன்னும் ஒரு கிஸ் கூட பண்ணதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க இருந்துட்டு ஐயோ அப்போது 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவுட் பண்ணுறீங்க. அப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு நாங்கள் வேணால் ஏதாவது ஐடியா கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போ லில்லி இருந்துட்டு இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் சொன்னால் அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப ஹீட்டப் ஆகுமா தெரியுமா உனக்கு அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு என்னடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கடா. அப்போ அவள் இருந்துட்டு இதோ இந்த டேப்லெட் தான் அது, இதை போட்டு கொடுத்த அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஹஸ்பண்டோட ஜமாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போ அவள் இருந்துட்டு நிஜமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாடா. அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த டேப்லெட்டை வாங்கி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் அந்த மரத்துக்கு பேக் சைடில் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட் சைடில் ஆரம்புக்கு வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பாருடா. நீங்கள் 3 பேரும் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு அவர் அப்படியே எழுந்திரிச்சு போயிருப்பார். நீங்கள் 3 பேரும் பேசிட்டு அப்படியே கிளாஸ்க்கு வந்திருப்பீங்கடா. இன்றைக்கி வந்து அதான் நடந்திருக்கும். அப்போ வந்து ஆரம் இருந்துட்டு இதெல்லாம் சொல்கிறாரு உங்ககிட்ட. அப்போது நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு கேட்டேன் அப்படிங்கிறாருடா. அப்போது நீங்கள் இருந்துட்டு ஆனால் நான் தான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு கொடுக்கலாம் தானே தேடினேன் இப்போது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அட ஆமாம், ஆனால் பட் அதை நான் மனசுக்குள்ளே தானே நினச்சேன், இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருட்டு மொழி முடிஞ்சிட்ருக்கீங்க. அப்போ ஆரன் ஸ்மித் பண்ணிட்டு இங்கே பாரு, நீ ரூமை விட்டு வெளியில் வந்த அப்படின்னா
என்னென்ன பண்ணுவேன்னு என்னோடய டேபுக்கு வந்துரும். ஏன்னா, இந்த வீட்ல நான் கேமரா வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "எது கேமராவா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்கன்னா, அந்த ரூம்குள்ள மட்டும் தான் கேமராஸ் இருக்காது. அந்த ரூம விட்டு வெளில வர்றீங்க, ஹாலுக்கு, டைனிங் ஹாலுக்குலாம் வர்றீங்க அப்படின்னா, அங்கே ஃபுல்லா கேமராஸ் இருக்கும். அத நீங்க பார்த்துட்டு, "என்னது இது சொந்த வீட்லயே கேமரா வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுற மாரி பண்றீங்க. அப்ப அவரு இருந்துட்டு, "இங்க பாரு, ஒரு சேஃப்டிக்கு நான் வச்சேன். பட் எனக்கு அது இப்போ யூஸ் ஆகுது. நீ வேற கையில அந்த டேப்லெட்ட வச்சு யோசிச்சுட்டே போனியா? அத நான் என்னோட டேப்ல பார்த்துட்டேன். அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு, "அந்த டேப்லெட்லாம் வேண்டாம். இன்னைக்கு நைட் நடக்கிறத பார்க்குறியா?" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க இருந்துட்டு, சார் வேணாம் சார். பயமா இருக்கு சார். வேணாம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப ஆரம்பங்க உங்க ட்ரெஸ்ல அப்படியே உள்ள கை விடுறாருடா. உங்க டீ-ஷர்ட் மாரி போட்டிருப்பீங்க. அதுக்குள்ள கை விட்டுட்டு, உங்க ப்ரா கிட்ட போயிட்டு ஒரு ப்ரெஸ் பண்றாரு. நீங்க வந்து அந்த இடத்துல டேப்லெட் வச்சிருப்பீங்கடா. மறைச்சு வைக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல தான் வச்சிருப்பீங்க. செஸ்ட் கிட்ட வச்சிருப்பீங்க. அது வந்து அப்படியே அவர் கையில வருது. அவர் கையில இருந்து எடுத்துட்டு, "ம் இத தானே எனக்கு கலந்து குடுக்கணும்னு நீ சொன்ன." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் அப்படியே ஓப்பன் பண்ணி அவரோட வாயில வச்சுட்டு, "சாப்பிடலாமா?" அப்படிங்கிறாரு. "எது சாப்பிடலாமாவா?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அப்ப ஆரம்பம் இருந்துட்டு, "ம் ஆமா. நீ தானே இத சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட. அப்போ 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாமே." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட லிப்ஸ்ல வச்சிருந்த டேப்லெட்ட அப்படியே உங்களுக்கு அப்படியே லிப்ஸோட லிப்ஸ் வச்சு அப்படியே ஊட்டுறாருடா. உங்களுக்கு பாதி டேப்லெட்டும், அவருக்கு பாதி டேப்லெட் போடுற மாரி அப்படியே ஊட்டி விடுறாரு. நீங்க அப்படியே ஷாக்கா பார்க்குறீங்க. "முழுங்க" அப்படிங்கிறாரு. தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்போ வந்து பக்கத்துல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து தராரு. குடி அப்படிங்கிற மாரி தராருடா. அப்ப நீங்க வந்துட்டு அத டக்குன்னு வாங்கி குடிச்சுக்கிறீங்க. குடிச்சுட்டு முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா, அப்போ வந்து உங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது. இந்த போதை ஏறுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஆகுது. அப்ப சிரிச்சுட்டு, "ம் நிஜமாலுமே முழுங்கிட்டா போல இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து, "ஏய் இங்க பாரு, நான் யாருன்னு தெரியுதா?" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "ஆ ஆ தெரியும். நீங்க என்னோட ஹஸ்பண்ட்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா, "நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "ஆ ஆ தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா, அப்போ வந்து ஆரம்பம் இருந்துட்டு, தெரிஞ்ச வரைக்கும் ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள பெட்ல போட்டுட்டு அவர் உங்க மேல அப்படியே லைட் ஆகுறாருடா. லைட் ஆயிட்டு அவரு அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் ஆஃப் ஐஸ்ல பார்த்துட்ருக்கீங்கடா ஆரம்ப. அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றாருடா. கிஸ் பண்ணிட்டு லிப் லாக் பண்றாரு. நீங்க வந்து அப்படியே ஆரம்போட ஷோல்டர்லாம் அப்படியே டைட்டா புடிக்கிறீங்க. உள்ள நெயில்ஸ்ல வந்து அவர் குத்துது. "ஏய் ஏன்டி இப்படி புடிச்சு புடிக்கிற? நெயில்ஸ்ல வந்து குத்துது பாரு, ஷோல்டர்ல பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் நீங்க இருந்துட்டு, "சாரி எனக்கு என்னமோ மாரி பண்ணுது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப ஆரம்பம் இருந்துட்டு, "அத சரி பண்ணிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ட்ரெஸ்ல வந்து கை வைக்கிறாருடா. அப்ப நீங்க வந்துட்டு, "உங்களுக்கு ஒண்ணும் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க பாருங்க. அப்ப சிரிச்சுட்டு, "ம்ஹ்ம். எனக்கு ஒண்ணும் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. அப்ப நீங்க வந்துட்டு, "ஏன் ஏன் பண்ணல? நீங்க எனக்கு லிப்ஸ்ல வச்சு தானே குடுத்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப வந்துட்டு, "உனக்கு குடுத்தேன். ஆனா எனக்கு அது தேவையில்லன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ட எடுத்துட்டேன்." அப்படிங்கிறாரு. "ஆ நிஜமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கடா. அப்போ வந்து கையில வந்து அந்த ஆஃப் டேப்லெட் எடுத்து காமிச்சுட்டு, "பாரு." அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. "நீங்க என்ன சீட் பண்ணிட்டீங்க. போங்க, போங்க, போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ட்ல அப்படியே கை வச்சு அடிக்கிறீங்கடா. அப்போ உங்க கை 2யும் உங்க ஹெட்டுக்கு மேல பின் பண்ணிட்டு, "இங்க பாரு. எனக்கு ஆல்ரெடி நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ எனக்கு வேணும்னு. பட் நான் குடுக்குற ஃபோர்ஸ்க்கு நீ தாங்கணும்ல. அதனால தான்."
அதனால தான் நான் உன்ன அத சாப்பிட சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு வியர்ட் ஐஸோட பார்க்குறீங்கன்னா, ஆரஞ்ச் ஸ்லிப் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து கிஸ் பண்றாரு. நெக்லலாம் அப்படியே சுத்தி மார்க்ஸா விழுகுதுடா. நீங்க வந்துட்டு "ஆ வலிக்குது, வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கடா. பாரம் அதெல்லாம் கேட்காம உங்க பிரஸ்ட்லலாம் போய் அப்படியே சப் பண்றாரு. அப்படியே உங்களுக்கு பெயின் ஆகுது. "வலிக்குது ஆரம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப அவரு சிரிச்சுட்டு, இப்படிதான். இப்படிதான் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர பார்க்குறீங்கன்னா, ஒரு சைடு பிரஷ்ஷ வந்து அப்படியே கையில பிடிச்சு, ஒரு சைடு வந்து சப் பண்ணி இழுத்துட்ருக்காரு. நீங்க பார்த்துட்டு, "என்ன இவரு புதுசா பண்றாரு? இது நாள் வரைக்கும் நம்ம கிஸ் கூட பண்ணதில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்கடா. அப்ப ஆரம்பம் உங்க பெல்லியெல்லாம் போய் அப்படியே கிஸ் பண்ணிட்டு, "அச்சோ! என்னோட இந்த குட்டி பெல்லி உன்ன எவ்வளோ நாளா தொடணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே கிஸ் பண்றாருடா. நீங்க வந்துட்டு, "ஆ என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "ம் ஆமா, நீ அடிக்கடி இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுவ, இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பப்போ அந்த சாரி கட்டுவல்ல, அப்போ இந்த பெல்லி தெரியும்டி. நான் பார்த்துருக்கேன். அப்படியே அந்த பெல்லிய இங்க பாரு" இப்படி கடிக்கணும்னு தோணுதுன்னா, அந்த இடத்துல அவரு பிக் பண்றாரு. பிக் பண்ணிட்டு, இப்படி கடிச்சு என்னோட ப டீத் மார்க்க வந்து இங்க குடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. அப்ப நீங்க வந்துட்டு, "நிஜமாவா?" அப்படிங்கிறீங்க. நிஜமா தான். என் பொண்டாட்டி நான் பண்ணாம வேற யாரடி பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாடி ஃபுல்லா அப்படியே ரப் பண்றாருடா. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. நீங்க வந்து ஆரம்போட ஷோல்டர், பேக் சைடு எல்லாம் வந்து அப்படியே ரப் பண்றீங்க. அப்போ வந்து உங்க பேண்ட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணிட்டு, கழட்டிட்டு அவர் பாட்டுக்கு பார்க்குறாரு. "ம் அழகா தாண்டி இருக்க" அப்படிங்கிறாரு. ஆரம் கம்முனு இருங்க, இப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா, அப்போ அவர் வந்து, "ம் இந்த லெக் இருக்கே, இந்த லெக்கில எப்படி தெரியுமா இருக்கும் நான் பார்க்கும்போது, இனிமேல் நீ லெக்கிங் போட்ட மகளே அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. ஆனா வந்து உங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் லெக்கிங் தான் இருக்கும். ஆனா அவரு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்திருப்பாரு, நீங்க லெக்கிங் போடக்கூடாது, போடக்கூடாதுன்னு. உங்களுக்கு அப்பல்லாம் வந்து ஒண்ணும் பெருசா தெரியல. அப்பதான் வந்து உங்களுக்கு ஏன் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. உங்க கால்லலாம் அப்படியே வந்து பைட் பண்றாருன்னா, நீங்க வந்துட்டு, "என்கிட்ட வேற பேண்ட் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னா, "நான் வாங்கி வச்சிருக்கேன். என் டோர வந்து நீ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கியா? என் கபோர்ட் டோர ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியும், நான் உனக்கு வாங்கி வச்சிருக்கேனா இல்லையான்னு. நீ உன்னோட டோர மட்டுமே பார்த்துட்டு பார்த்துட்டு போனா, அப்படித்தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்க டைஸ்ல எல்லாம் கடிக்கிறாருடா. கடிச்சுட்டு, "இனிமேல் இனிமேல் நீ அந்த லெக்கிங் போட்ட அப்படின்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லெக்கெல்லாம் பிடிச்சி அப்படியே கிள்றாருடா. உங்களுக்கு அங்கே இங்கே அப்படியே பர்பிள் மார்க்கிங் விழுகுது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துடுதுடா உங்களுக்கு அந்த வலி தாங்க முடியாமல். அவர் உங்களை பார்த்துட்டு, "என்ன?" அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை வைப் பண்ணுறீங்க. அப்போ வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு, "வைப் பண்ணாத, பண்ணாத" அப்படிங்கிறாரு. "ஆ" அப்படிங்கிறீங்க. ம் இன்னைக்கு ஃபுல்லா நீ அழுதுட்டு தான் இருக்க போற. அதனால் வைப் பண்ணி அது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்கள் ப்ரெஷர் ஏற்றுறாருடா. நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரைவேட் பார்ட்லாம் போய் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு, ம் ஓகே ஹைப் ஆயிடுச்சு போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரைவேட் பார்ட் வந்து உங்க ஹேண்ட்ஸில் வந்து வைக்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. "என்னடி பார்க்குற? ரப் பண்ணு" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே பிடிச்சி ரப் பண்ணிட்டுருக்கீங்கடா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் புதுசாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கூச்சமாகவும் வெட்கமாகவும் அந்த மாதிரி இருக்குது அவரை பார்த்து. ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டு, "இங்கே பாரு, இப்போ பெயின் ஆகும். ரொம்ப கத்திடாத. பக்கத்து வீட்டுக்கெலாம் கேட்டுரும். ஸோ கம்முனு இரு" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, "ஆ என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க பாருங்கள். ஆரன் வந்து உங்களுக்கு அப்படியே இன்சைட் பண்ணிடுறாருன்னா, நீங்கள் ஒரு கத்து தான், "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கத்திடுறீங்க. "ஏய் ஏய் வாய மூடுறி" அப்படின்னு சொல்லிட்டு மவுத்தை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறாருடா. க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க சீக்ஸ்லலாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு,
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகிடுது. அப்படியே ஆரம் சைடு ஐஸில் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா அவங்க மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து நீங்கள் இருந்துட்டு வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வாரம் வந்துட்டு ஓகே 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 ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆன மாதிரி படுத்துருக்காருன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறாரு. அப்படியே ட்விஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நெக்லெல்லாம் செஸ்ட் எல்லாம் பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கம்ஃபர்ட் ஆகிடுது. அப்போ வந்து இப்போ ஓகேவா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படியே உங்களை வந்து லைட்டாக அப்படியே மூவ் ஆன் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து பெயினாக இருந்தாலும் அப்படியே ப்ரெஷராகவும் ஆகுதுடா. அப்போ வந்து நீங்கள் அப்படியே கம்பெனி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா டேப்லெட் போட்டிருக்கீங்கல்ல, அதனால் வந்து உங்களுக்கு ப்ளஷரும் இருக்குது. அது வந்து ஓகே ஓகே டேப்லெட் கொடுத்தது நல்லதாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மேக் அவுட் நடக்குதுன்னா ரொம்ப ஹார்ஷாகவே நடக்குது. நீங்கள் பார்த்துட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அப்போ இருந்துட்டு வாய்ப்பு இல்லடி இதாமல் சூப்பராக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறாருன்னா ஒரு ரவுண்ட் அப்படியே முடியுது. அப்போ நீங்கள் வந்துட்டு போதும் வெயிட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஏய் என்னடி அநியாயம் பண்ணாதடி 3 மாதம் ஆச்சு கல்யாணம் போய் நானும் இன்றைக்கி தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஒரு நாள்லேயே நடத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பாரம் வந்துட்டு முடியவே முடியாது இந்த மேக்ஸிமம் எனக்கு ஒரு 5 ரவுண்ட்ஸ் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து 5 ரவுண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறீங்கன்னா அப்போ ஆரம்பம் உங்களுக்கு அப்படியே வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுன்னா அதனால சுத்தமாக அந்த பெட்டை விட்டு நகர கூட முடியல. அன்றைக்கி வந்து கண்ணு முழிச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் படுத்திருப்பார். உங்களை பார்த்தபடியே தான் படுத்திருப்பாரு. தலை கை கொடுத்து பார்த்தபடியே தான் படுத்திருப்பாரு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் காலேஜ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு எதுக்கடி அப்படி இருந்த பாடி அப்படி இப்படி நசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னால் நகர கூட முடியலை, என்னோட ஹிப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. வாரம் சிரிச்சுட்டு வலிக்கணுமே நேற்று நைட் நான் பார்த்த வேலை கொஞ்சமாவது வேலை காட்டணும்ல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு போங்க நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. இப்போ ஆரம்பிச்சிருச்சுட்டு வா வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் பாத்டப்பில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு மெதுவாக எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்கடா. அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கொண்டு போய் பாத்டப்பில் படுக்க வச்சுட்டு என்ன குளிச்சுட்டு வந்துடுறியா இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு நான் குளிச்சுட்டு கூப்பிட்றேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம்பிச்சிருச்சுட்டே அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாருடா. இன்னொரு பாத்ரூம் இருக்கும்ல அங்கே போய் அவரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எந்திரிச்சு டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருப்பீங்க. அவங்களால நிற்க கூட முடியாது. அப்படியே அந்த வாழை பிடிச்சிட்டு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் உங்கள்கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு. லிஃப்ட் பண்ணிவிட்டு நான் மேல் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் நீ என் புருஷன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். ஹாப்பி என்டிங். இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான்டா சொன்னாங்க. அதாவது என்னோடய சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து ஒன்லைனர் மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரியை போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டச்சப்லாம் கொடுத்து அப்படி ஒரு ஸ்டோரியை போட்டேன்னா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்கடா. சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேவா பாய். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஸ்குவாட் கன்ஃபார்மாக சொல்கிறேன் வீடியோஸ் வந்துடும். ஓகேவா பை பாய்டா. தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் பார்த்ததுக்கு. பாய்.